வாசிங்க வாசிங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அதிகாரம் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன்,
நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும். ஆமென் ஆமென். குடும்பத்துக்காக பிஷப் ஐயா ஜெபம் பண்ண போறாங்க. இந்த வீட்டை இந்த ஆண்டுல கர்த்தர் இந்த வீட்டை கட்டி கொடுத்திருக்கிறார். இந்த வீட்டுல இன்னும் குறையா இருக்கிற வேலைகள், பூசு வேலைகள், சோதரி எந்த ஒரு தடையும் இல்லாதபடி இந்த பூசு வேலைகள் முடிச்சு கொடுக்கணும். இதை பிரதிஷ்டை பண்ணணும். கர்த்தர் அற்புதத்தை செய்யணும். ஆண்டவர் இந்த ஆண்டுல தேவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லியும் வருகிற புதிய ஆண்டுல ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் இந்த குடும்பத்துக்கு செய்யும்படியாகவும் அக்கா சகோதரி பெற்றெடுத்த சகோதரி பிஸ்கில் அம்மா பெற்றெடுத்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்படியாகவும் பிஷப் ஐயா ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுவாங்க. அவருடைய குடும்பத்துக்காக, வீட்டுக்காக, அவருடைய எல்லா பிள்ளைகளுக்காக, அவருடைய சந்ததிக்காக தேவனை நோக்கி பார்த்து நாங்கள் சபையாராய் இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல இந்த கேரல் சர்வீஸ்ல அவருடைய விசேஷ ஆசீர்வாதத்தை இந்த வீட்டின் மீது வைக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு உண்டாகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவர்களுக்கு சகல காரியத்தையும் வாய்க்க பண்ணுவீராக. இருந்த துக்கங்கள், வேதனைகள், ஆண்டவரே நெருக்கங்கள், இருள்கள், கஷ்டங்கள் எல்லாம் மாறி போகட்டும். வருகிற ஆண்டுல தேவனாகிய கர்த்தர் மகளுக்கும் குடும்பத்துக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் பலத்தையும் நன்மையும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்களாக. கர்த்தருடைய கரம் அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து ரட்சிக்கும்படியாக வைக்கிறோம். கடந்த ஆண்டுல நாங்க இந்த வீட்டுல வந்து ஜெபிக்கும் போது வீடு கட்டணும் ஐயா ஜெபம் சொன்னாங்க. நாங்க எல்லாரும் வீட்டு கூட்டத்துல ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்த அந்த ஜெபத்தை கேட்டு இந்த நாட்கள் இந்த வீட்டை கட்டி கொடுத்திருக்கிறேன். கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். மட்டும் நீ நல்லவராய் இருந்து வழி நடத்தின பேரன்புக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த வேலையை சீக்கிரமா எல்லாவற்றிற்கும் ஆண்டவரை பரிபூர்ணமா முடிக்கணும். இந்த செயல்பாட்டுக்கு விரோதமாக, இந்த வீட்டுக்கு விரோதமாக, மகளுக்கு குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்கள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக, விரோதமாய் செயல்படுகிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் விடுவதாக. கர்த்தாவே உம்முடைய மகளை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலையாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்களாக, நீங்கி போவார்களாக, போவார்களாக என்று நாங்கள் கண்டேன் ஜெபிக்கிறோம். சகலத்தையும் ஆசீர்வதிக்கிறார். அவர் சரீரத்துக்கு நல்ல சுகத்தை எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு சந்தோஷத்தை அடைவார்களாக, சமாதானத்தை பெறுவார்களாக. இந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த வீட்டுல உம்முடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். வீட்டை சுற்றிலும் வேலை அடைத்து பாதுகாத்து ஆண்டவரை கையின் கிரிகளை ஆசீர்வதித்து சம்பத்தை பெருக பண்ணி பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கி பாக்கியத்தை பெருக பண்ணுவீராக. செய்கிறதற்காக நன்றி செலுத்தி ஆசீர்வதிக்கிறோம். இதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வெற்றியுள்ள கர்த்தரின் சத்தம் ஜெப வீடு வாயிலாக மனதார ஒருமனப்பட்டு நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. சபையில் இருந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் வேண்டுகிற விரும்புகிற எல்லாவற்றிலும் தேவன் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas. ஒரு ரெண்டு பேரும் உதவி செய்ய சொல்லுங்க அவங்களுக்கு. கொஞ்சம் அவங்களுக்கு உதவி செய்ய